ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். ஒரு சில பேர் நம்ம சேனல் கமெண்ட்ஸ்லேயும் சரி இல்லை பர்சனலாகவும் மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் வந்து பண்ணுற டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது, பட் எங்களுக்கு அது ட்ரை பண்ண முடியலை. ஏன்னா நாங்கள் வந்து பிகினர்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து செய்கிறது மாதிரியாக உள்ள சிம்பிள் நாசல் ஒர்க்கு வச்சு செய்கிறது மாதிரியாக உள்ள கேக் டெக்கரேஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 2 kg பட்டர்ஸ்காட்ச் கேக். அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பேட்டர் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பட்டர்ஸ்காட்ச் கேக்கோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ சேம் அதே 1 kg உள்ள மெஷர்மெண்ட் வந்து டபுளாக எடுத்திருக்கேன் 2 kg கேக்குக்காக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கேக் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணது ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் செய்திருக்கேன். இப்போது அந்த 1 kg ரெசிபி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி அந்த எக் பீட் பண்ணுறது அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து மேனுவல் மெத்தட்லேயே தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்டாண்ட் மிக்சரில் எக் பீட் ஆகிற அதே டைமில் ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சர் ஸ்டாப் பண்ணி பவுலில் வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 kg கேக்கு பார்த்தீங்கன்னா 10 inch உள்ள ஸ்கொயர் ட்ரே எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த கேக் ஃப்ளோர் வந்து பீட்டான எக்கில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் டின்னில் எடுத்துகிட்டு நல்லா டேப் பண்ணி OTGயில் பேக்காக வச்சிடலாம். இப்போ பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 kg கேக் பேக் பண்ணுறதை விட ஒரு 10 minutes கூடுதல் பேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 15 minutes போல் இது நம்ம பேக் பண்ணோம். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டிமோல்ட் பண்ணிவிட்டு இதோட டாப்பு சைட்லலாம் அந்த கலர் சேஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு 3 ஈக்குவல் லேயர்ஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். அப்புறமா யூஸ்வலாக நம்ம கேக் செய்கிற அதே ப்ரொசீஜர் தான். 3 layers ஸ்பாஞ்சுக்கு வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணோம். 2 layers வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேரமல் சிரப் கொடுக்கணும். அண்டு அதுக்கு மேலே வந்து ப்ரொலைன்ஸ் பட்டர்ஸ்காட்ச்க்கு நம்ம செப்பரேட்டாக செய்கிற அந்த ப்ரொலைன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுக்கணும். அப்புறம் நான் மெயினாக இதில் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஷீட் கேக்கு ஒரு 2 kgயில் உள்ள ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு கேக் வந்து செய்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அந்த போர்டு எப்படி சூஸ் பண்ணுறீங்க, போர்டு எங்கே எப்படி நம்ம வாங்கணும், அதே மாதிரி எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 kgயில் ரெக்டாங்கிள் கேக் வந்து நான் செய்திருந்தேன். நான் அதுக்கு யூஸ் பண்ண அந்த போர்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள போர்டு தான், சரிங்களா, ரெக்டாங்கிள் போர்டு கிடையாது, ஸ்கொயர் போர்டு. அது அந்த கேக்கோட சைஸுக்கு கரெக்டாக இருக்கிறது மாதிரியாக உள்ள ஸ்கொயர் போர்டு தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா கேக் மெட்டீரியல் ஷாப்பில் 18 inch ஸ்கொயர் போர்டு, 20 inch ஸ்கொயர் போர்டு வரைக்கும் போர்டு வித்து பாக்ஸு, அந்த பேக் பண்ணுற பாக்ஸுமே சேர்த்து வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேலே உள்ள போர்டு அப்படின்னா மட்டும்தான் கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்குறது. இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெக்டாங்கிள் போர்டாக நம்ம வாங்குறதா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பண்ணுறதுக்குள்ளே பாக்ஸ் அவைலபிளாக இருக்காது, ஓகேங்களா. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் சைஸ், அதாவது ரெக்டாங்கிளோட அகலம் வருது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் அதோட லென்த் எவ்வளோ வருதோ அந்த சைஸுக்குள்ளே ஸ்கொயர் போர்டு வாங்கி தான் நான் வந்து பேக் பண்ணுறது. அண்டு ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் போர்டு வித் பாக்ஸு பேக் பண்ணுற பாக்ஸும் சேர்த்து வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து 13x9 அந்த சைஸுக்குள்ளே ரெக்டாங்கிள் போர்டு வித் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. ஸோ நான் அது ஒரு சில கேக்ஸுக்கு வந்து நான் அதுக்கு உள்ளால நிற்கிற சைஸில் உள்ள ரெக்டாங்கிள் ஷீட் கேக் பண்ணுறதா இருந்ததுன்னா நான் அந்த போர்டு அண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்புறமா இந்த கேக்கில் வந்து உங்களுக்கு அந்த நாசில் டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணணும், என்ன நம்பர் நாசில்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூ கலர்லேயே வந்து ஐசிங் வந்து நான் செய்து எடுத்துக்க போகிறேன்.
ஸோ கேக் வந்து ஐசிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிளெயினாக இருக்க வேண்டாமே, கொஞ்சம் ஏதாவது லைன் பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிறதுக்காக கேக்கோட டாப்பில் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு லைன் டிசைன் வந்து போட்டு விட்டேன். தென் சைடில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுவும் வந்து குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரியாக நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஸோ அப்புறமா நாசில் டிசைன்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து மெயினாக 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையா நாசில் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறேன். அது 3மே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் தான். இப்போ நான் இது வந்து மேஜிக் பிராண்டில் உள்ள ஐஸ் ப்ளூ கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீமில் வந்து நிறைய ஜெல் கலர் அப்ளை பண்ணி கொஞ்சம் டார்க்காக எடுத்துருக்கிறேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் கலரில் எடுத்திருக்கேன். இன்னொன்று ரொம்ப லைட் கலர்லையா, அப்படியே ப்ளூ கலர்லேயே 3 டிஃப்ரெண்ட் ஷேடில் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த டார்க் ப்ளூ கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்ட்டு. ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம நிறைய ப்ளூ, அதாவது டார்க் கலர் சேர்க்கும் போது கண்டிப்பாக வந்து கையில் ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யும். ஸோ நான் வந்து அது கஸ்டமர் கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி அந்த டார்க் கலர் கொடுக்குறது மட்டும் கொஞ்சம் கையில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், கலர் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்புறமா இந்த டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ண நாசில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸில் உள்ள நாசில்ஸ். இதில் வந்து 2 ரோசட் டிசைன்ஸில் உள்ள நாசில், ஒன்று வந்து ஆக்சுவலி ஸ்டார் நாசில் தான். அந்த டீத்தெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக நிறைய இருக்கிறது மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா, அந்த கோம் நாசில் மாதிரி ஒரு டைப்பில் உள்ளது. ஓகே, அந்த மாதிரி ஒன்றும், பேலன்ஸ் 2 நம்ம வந்து ரோசட் டிசைன் நாசில். அதில் ஒன்று வந்து பெரிய நாசில், இன்னொன்று வந்து குட்டி நாசில். ஒன்று வந்து ஆக்சுவலி நம்பர் பார்த்தீங்கன்னா 2D நாசில், இன்னொன்றில் வந்து நம்பர் கிடையாது, ரோசட் டிசைன் நாசில் தான், ஸ்மால் சைஸோட ரோசட் டிசைன் நாசில். இன்னொன்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன்ல, அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 146. நான் வந்து இப்போ அந்த 146 நாசிலுக்கு பதிலாக வேறு நாசில்ஸுமே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது அந்த ஷீட் கேக்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நாசிலாக இருக்கும். அது வந்து FDC3 நம்பர் வரும், இன்னொன்று 875. இந்த மாதிரி பல சைஸில் பல நம்பர்ஸ்லேயே வரும். பட் எல்லாமே வந்து ஸ்டார் நாசில் நேமில் தான் வரும். பட் அந்த நாசிலோட டிஸ்டன்ஸு, அது எவ்வளவு சேர்ந்துருக்கு, எவ்வளவு கொஞ்சம் அகலமாக இருக்குங்கிறத பொறுத்து அந்த டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், அண்ட் நம்பர் ஆல்சோ சேஞ்ச் ஆகும். நாசில் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. அப்புறமா அவங்க வந்து கேக்குக்கு மேலே ஒரு ஃபாண்டன் டாய் கார் வச்சு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த டாய் கார் வச்சு சுற்றி கொஞ்சம் ஸ்டார்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.